இப்போ இந்த கணக்கு வந்து பாருங்க, இது வந்து ஒரு பெருக்கல். சரியா? இதை பாருங்க. இப்போ 5ஐயும் 3ஐயும் பெருக்கணும் 15. அடுத்து -2ஐயும் -7ஐயும் பெருக்கணும் 14. இங்க 5க்கு 3க்கு பிளஸ் இருக்கும், 3க்கு 3க்கு பிளஸ் இருக்கும். பிளஸ்ஸையும் பெருக்கணும் பிளஸ். ஆகவே +15 விட வரும். அது இந்த கணக்குல பாத்தீங்கன்னா மைனஸ், இங்கே மைனஸ், ஒரே மாதிரி அடையாளங்களை பெருக்கணும்னா பிளஸ். இப்போ இங்க பிளஸ் வரும். ஸோ +14 விட வந்துச்சு. அதே இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா -12ன்னு வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3ஐயும் 4ஐயும் பெருக்கணும் 12, 3ஐயும் 4ஐயும் பெருக்கணும் 12, +ஐயும் மைனஸையும் பெருக்கணும் மைனஸ். ஸோ -12. அதே இந்த கணக்குல பார்த்தீங்கன்னா 5ஐயும் 7ஐயும் பெருக்கணும் 35, +ஐயும் மைனஸையும் பெருக்கணும்னா மைனஸ். இவ்வளோதான். இப்போ இந்த 2 கணக்கையும் செஞ்சு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிட்டு